எனக்கு துக்கம் அதுல அடைக்குது. துக்கம் தொண்டையில அடைக்குதுங்களா? அது வாயில வரலங்க. இருக்க ஏன் அப்படி தொண்டையில அடைக்குது எனக்கு. அம்மா புண்ணை அரிசி போதும் இருங்க. நான் மருந்து சொல்லிட்டு வரேன். நீங்க வைத்தோரா? வைத்தோட இல்ல, வைத்தியர். வைத்தியர் புடிச்ச செத்ததுல வாய் உரல்னா உலக கிடக்குங்களே. அந்த உலக கிடக்குங்களா? அதுக்குதான் பழகிறேன். சரி சரி. எங்க எப்படியாவது எழுப்பி விடுவீங்களா? கவலையே படாதீங்க. எனக்கு பாதிவே இன்னைக்கு நாடகம் வச்சு இப்ப எழுப்பி விடுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். எப்படியாவது எழுப்பி விடுங்க. ஏங்க எனக்கு அது வேணும். அண்ணே எப்படியாவது கிளப்பி விடுங்க. நீங்க அண்ணேன்னு சொல்லி என்னைய கிளப்பிட சொல்றீங்க. எங்க இருங்க, நான் மருந்து செத்தவன குலைக்க வைப்பேன், குலைச்சவன சாக வைப்பேன். ஏற்கனவே பிடிக்க மூட்டு வலி மருந்து இருக்கு, முளைக்காத மருந்து இருக்கு, தொண்டை மருந்து இருக்கு. இங்க பாருங்க, நீங்க வந்து இந்த எழுப்பி விடுற மருந்து மட்டும் கொடுங்க. சரி, நிறைய பேர் இப்ப எழுப்பி விடுறதுக்கு தான் மருந்து கட்டு தெரியுறாங்க. உங்களுக்கு எழுப்பி விடுறோம். நீங்க என்ன செய்வீங்களா ஏது செய்வீங்க எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி அவர் புருஷன்? எனக்கு உயிர் கொஞ்சம் கை ஓட்டி இறக்கி விடுங்க, செம தாங்க முடியலங்க. வாங்க, நீங்க இறக்குறதுக்கு தான் திடீர்னு அவரே என் மேல உயிரே வச்சிருப்பாரு. கொட்டையை பிடிக்காது, அரிசிலா கிடக்குது. நீங்க தூரமா போறதுக்கு எழுப்பி விடுறது, ரொம்ப தூரம் போறதுக்கா? நீங்க வந்து அவருக்கு எப்படிங்க? அவர் என்னுடைய உயிரான புருஷன். உயிரான புருஷன் சுமத்திரன். உங்க பேரு சுமத்திரை? சுமத்திரன் சுமத்திரன் இல்ல சுபத்திரன். சுமத்திரை சுமத்திரன் சுமத்திரை சுமத்திரை சுமத்திரன். எங்க அவன் ஆற்றா வர ஆட்டி அழைச்சவள வீட்டை கழுத்தவளன்னு அதுல மாத்திரம் தெரியுதுங்க உங்களுக்கு. என்ன கோவக்கனல் ஆற்றதல் இல்ல, கோவக்கனல். அப்ப நீங்க ஓஹோ, விடிய காத்தால வந்து நான் அள்ளி மகாராணிங்கிறீங்களா? சந்தோஷம். ஏங்க நீங்க பவளக்கொடி உங்களுக்கு புதுசு? இப்பதான் நாங்க செஞ்சிருக்கோம். வாய்ப்பு இல்லையே ராசா. கல்யாணம் பண்ணிருக்கீங்க? அது மட்டும் தான். பாவங்க, அவளையாவது இப்ப செய்ய போறாரு. இங்க செஞ்சு செஞ்சு நீங்க செஞ்சதெல்லாம் இங்க கேட்கலீங்க. இப்ப உங்களுக்கு வந்து பயம் இருக்கு, குழந்தை பயம் இருக்குதுங்க. அதனால உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஐயா இப்பதாங்க நினப்பு வருது. ஆமா ஆமா, பையனோட நினைப்பு வருமா இல்லையா? ஆரம்பிக்கவே இல்லை. ஆனா இருமா, ராமையா மாதிரி டைலாக் பேசுறேன். இருங்க, அவசரப்படாதீங்க. எங்க நீங்க வாங்க. நீங்க சுமத்திர, உங்களை எப்போ எத்தனை வருஷமா விட்டவர் வந்தாரு அவரு? அவரு 8 நாளைக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு. 8 நாள்ல விட்டாரா? 8 நாள் தான். என்ன 8 நாள்? உங்களுக்கு 8 நாள். எங்க உங்களுக்குங்க? உங்களுக்கு எங்க உங்களுக்குங்க? அவன் புள்ளைய வச்சிருக்காளே, அவன் புள்ளைய வச்சிருக்காளே. உயிரை எழுப்பி விடுறாங்க. எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் அவசரம். சரி, உங்களுக்கு நான் அவரை எழுப்பி விட்டா எங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு இதை தாருங்க, உங்களுக்கு இதை தாருங்க, பாதி தாருங்க. உங்களுக்கு இதை தாரேன். எதுங்க? என் நாட்டுல பாதி கல் போட்டு தாரு. கல்லு போட்டு தந்துடுறீங்க? மழை வந்துருச்சு அவ்வளவு. ஏங்க நீங்க அப்படியே தந்துடுறேங்க. இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. அப்படியே தரதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா நாடு உங்களுக்கு எடுத்து உங்க பையனுக்கு அந்த நாடு இருக்கணுமா இல்லையா? அதுலயும் பாதி. அட இருமாடி, வேற பார்த்தா முக்கியமான இடம் இறங்கிட்டு இருக்குது. சுப்ராம் எங்கடா போன போயிட்டேன். சரி, எழுப்பிடணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். நான் சொல்ற மாதிரி நீங்க சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி செய்யணுமா? ஆமா. அது என்னால முடியாது. இருந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால செய்ய முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நாங்க செஞ்சு இங்க பாருங்க, நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க செய்யணும். எங்களுக்கு விருப்பப்பட்ட இங்க பாருங்க, நாங்க எப்படி சொல்றோமோ அப்படிதான் நீங்க செய்யணும். இது எங்களுக்கு பிடிக்காது. முதலே
இத்தனை தடவை காட்டினா எப்படி செய்யறது? நீங்க செய்யவே வேணாம், காட்டுனீங்கன்னா போதும். நீங்க செஞ்சுக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டிய எல்லாம் அவளே செஞ்சுக்குவா. நீங்க எழுப்பி மட்டும் விடுங்க, அப்ப நாங்க பிச்சை எடுத்துருவீங்களே. நீங்க கிளப்பி மட்டும் விடுங்க, அப்புறம் நாங்க எப்படி செய்யணும்? அண்ணே, நான் சும்மா இருந்தாலும் அது சும்மா இருக்க மாட்டேங்குது. ஐயோ பாவத்தை, தேங்காய் சில்லாட்டை இலசாட்டு இருக்குது மோகம். அண்ணே, அவசரப்படாதீங்க. வந்ததுல இதே டைலாக், மத்த டைலாக் பேச மாட்டேங்க. எனக்கு அவசரமா இருக்குதுண்ணே. உங்க அவசரம் எனக்கு தெரியுதுங்க. நானே அள்ளி மகாராணி அல்லவா? உங்க அவசரம் எனக்கு தெரியுங்க. எப்படிதான் நானும் சும்மாவே இருக்கேன். சந்தோஷங்க. இப்ப நீங்க சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எப்படின்னா, உயிரை எழுப்பி கொடுத்தா என்னால் என் கணவனுக்கு உயிருக்கு எந்த பாதிப்பும் அல்ல அப்படி சத்தியம் பண்ணி கொடுக்க பெரிய போடுறேன். என்ன கணவருக்கு எந்த உப்பு இல்ல, உப்புலாம் வேணாம், புட்டுலாம் கேட்கல. உயிருக்கு எந்த பாதிப்பும் வரலாது என்னால. பாதிப்பு இல்லாம செஞ்சுக்கிறோம். அப்படித்தான் செய்யறீங்க, எனக்கு தெரியுது. சத்தியம் பண்ணுங்க. என்ன சொல்லணும் சொல்லுங்க. என்னால் என் கணவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் அல்ல வராது. என்னால் என் கணவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. பத்து கூட வராது. ஆபத்துலாம் கிடையாது. ஆபத்து வராது. சத்தியம். ஆபத்து வராது. சத்தியம், சத்தியம், சத்தியம். சத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க கிளம்புங்க. ஓரமா போய் நில்லுங்க. ஏங்க நீங்க வாங்க. அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. இருங்க இருங்க. அவங்க சாப்பாட்டுக்காரரும் பந்தல்காரரும் பேசிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. என்னது? என்னால் என்ன நம்ம கோபத்துல இருக்கிறவங்க ஆமா ஆமா பால் எடுத்தீங்கன்னா ஒரே சொரு அப்படி சொல்லிக்கிறீங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க? என்னால் என் கணவருக்கு என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னால் என் கணவருக்கு எந்த உயிருக்கு ஆபத்தா இல்லை. என்னங்க நீ சாப்பு திரியா விளையாடுறீங்க? வாங்க 3 அடி அடிங்க. அவ்வளவுதான், நீங்களே அடிச்சுக்கிறதா? நீங்க அடிக்கணும், நாங்க தான் அடிக்கணும். சத்தியம் சத்தியம் சொல்லுங்க 3 தடவை. சத்தியம், சத்தியம், சத்தியம். சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கிறீங்க. இனிமேல் வந்து சும்மா இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்க வாங்க. அண்ணே, என்னை கூப்பிட்டீங்களா? ஆமா, உன்னைத்தான் பார்த்தா பாவமா இருக்குது. உங்களுக்காவது இறங்குது. அவ இறங்குறதுக்குள்ள அனுப்ப முடியாது. நான் இன்னும் ஒரு 2 வாரம் ஆகுது. பாருங்க, நீங்க வந்து மனசு இறங்கினவங்க சின்னவங்க. ஏன்னா அவங்க எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டாங்க, ஆண்டு முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து இப்பதான் ஆயிருக்குதுங்க. இப்பதான் அதை தள்ளாதீங்க, அதுல செல்று இருக்குது. அதனால நான் உயிரை எழுப்பி தர்றேன். சரிங்க. என் கணவன் உயிருக்கு எந்த ஆபத்து மேலே சத்தியம் பண்ணி கொடுங்க.